அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு டேஸ்டியான கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரவையும் மாம்பழமும் வச்சு ஒரு அட்டகாசமான கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம தமிழ் ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லியும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மாம்பழம் வச்சு கேக் பண்ண போகிறோங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸாக ஒரு மாம்பழம் எடுத்துக்கோங்க. மாம்பழத்தில் இருக்க தோலை நீக்கிட்டு இது மாதிரி 1 கப் அளவுக்கு இருக்கிற மாதிரி மாம்பழத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கோங்க. ரவா வந்துட்டு வறுக்கெல்லாம் தேவையில்லை, நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். ரவா சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு இது வந்து நல்லா பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு ரவையை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் சர்க்கரையும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ரிஃபைனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழங்களையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா ஸ்மூத்தாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இதை வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பேட்டரை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான கேக்குங்க. பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இதை நம்ம செய்ய போகிறோம். இப்போ இந்த பேட்டர் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா ஊறி வரட்டும். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க ஃபுட் கலர், இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம 1/2 கப் பால் சேர்த்து இதை வந்து பேட்டரை அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ வந்து 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பேட்டர் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ஃபோல்ட் ஷேப்பில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஒரே டைரெக்ஷன்லேயே வந்து மிக்ஸ் பண்ணணும். நம்ம எல்லா கேக் பேட்டருமே இதே போல் தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கேக் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இது போல் நம்ம கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்தோம் அப்படின்னா தான் இந்த டூட்டி ஃப்ரூட்டி கேக்கோட எல்லா இடத்துலையுமே வந்து நடுவிலலாம் வந்து சென்டர்லலாம் இருக்கும், இல்லைனா அடியில் போய் உறைஞ்ச மாதிரி எல்லா டூட்டி ஃப்ரூட்டியும் அடியில் போய் நின்றுக்கும். இது போல் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்க்குறதுனால உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஈவனாக வரும். அவ்வளோதாங்க, கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கேக் வேக வைக்கிறதுக்கு ஒரு கேக் மோல்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கேக் மோல்டு தான் எடுக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சில்வர் பவுல் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணி செய்யலாம். கொஞ்சம் போல் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மேலே கொஞ்சம் போல் மாவு தூவிட்டு டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை இது கூட சேர்த்துக்கோங்க. ஸோ கேக் வேக வைக்கிற பாத்திரம் ஃபுல்லாக இருக்க மாதிரி சேர்க்காமல் மேலே ஒரு 1/4 அளவுக்கு இடம் இருக்கிற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ 3/4 அளவுக்கு இருக்க மாதிரி நான் அந்த பேட்டர் வந்து ரெடி பண்ணி சேர்த்துருக்கேன். லைட்டாக இது போல் தட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கேக் வந்து பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் போல் நட்ஸ் தூவிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணாமலும் செய்யலாம். இப்போ இதை நம்ம இந்த பேட்டர் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சு குக்கர் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி சிம்மில் குக்கர் வச்சிட்டோம் அப்படின்னா காஞ்சி வர்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இப்போ உள்ளார இது போல் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற பெல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. பெல்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. மேலே அதே போல் விசிலும் நம்ம போடக்கூடாது. நம்ம பெல்ட்டு போட்டு யூஸ் பண்ணோன்னா திரும்பி வந்து நம்ம பருப்பெல்லாம் வேக வைக்கும் போது அந்த பெல்ட்டை யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே லூஸ் ஆகிடும். அதுக்காக பெல்ட்டு யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு 30 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா கேக் வந்து சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க. ரொம்ப சிம்லையும் வச்சிடாதீங்க, மீடியமாகவும் வச்சு வேக வைக்காதீங்க. மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா தான் கேக் வந்து நல்லா குக் ஆகி வரும். இப்போ பாருங்கள், நான் 30 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டேன். கேக்கு வெளியில் எடுத்து ஒரு 10 நிமிஷம் போல் கேக் வந்து ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கு அப்புறமா இது போல் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க.
எப்போதுமே நம்ம ரவா கேக் வந்து ரொம்ப சூடாக இருக்கும்போது எடுத்தோன்னா கேக் வந்து உதிர்ந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கேக் வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இது போல் எடுத்திங்கன்னா தான் பர்ஃபெக்டாக வரும். ரொம்பவே ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மேங்கோ சுஜி கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. எந்த ஒரு சொதப்பலுமே ஆகாதுங்க. இதே போல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்களும் இந்த கேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.